அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். முந்தைய வீடியோவில் ஃப்ளோட்டிங் டூல்பார்னா என்னன்னு பார்த்தோம். இப்போது ஒரு டூல்பாரை டாக் மற்றும் அன்டாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு டூல்பார் இங்கே ஃப்ளோட்டிங் டூல்பாராக இருக்குது. அதாவது இதை நம்ம அன்டாக் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு டாக்கிங்னா என்ன, அன்டாக்கிங்னா என்ன? ஸோ டாக்கிங் அப்படின்னா ஒரு டூல்பாரை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ இந்த டூல்பாரை நான் மறுபடியும் அதே பிளேஸில் கொண்டு வைக்க போகிறேன். இந்த டூல்பாரில் ரெண்டு லைன் ஸ்ட்ரோக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு கிரே ஷேட்ஸில். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டூல்பாரை நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் இந்த டூல்பாரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த டூல்பாரை நான் ட்ராக் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து இதே டூல்பாரை நீங்கள் ஜென்ரலாக டபுள் கிளிக் இந்த இடத்துல வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல்பார் அன்டாக் ஆயிரும். மேலும் இது ஃப்ளோட்டிங் டூல்பாராக மாறிடும். அதுக்கடுத்து இந்த டூல்பாரை நீங்கள் ரைட் சைடில் கூட ட்ராக் பண்ணி வைக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம எந்த டூல்பார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த லைன் மேலே நீங்கள் உங்கள் மவுஸ் பாயிண்டரை வச்சிங்கன்னா போதும், என்ன டூல்பார்னு காமிச்சிரும். ஸோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் டாக்கிங். இதுவே நம்ம வெளியே ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல நம்ம வச்சுக்க முடியும். ஸ்க்ரீன் மேலேயே இந்த டூல்பார் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் டூல்பார்னு சொல்லுவோம். கூடுதலாக ஒரு டூல்பார் எனக்கு இதோட பொசிஷன்லேருந்து மாறவே கூடாது, இந்த இடத்துலேருந்து இது மாறவே கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு எளிய வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே ஒரு சின்ன லாக் இருக்கும். இந்த லாக்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இங்கே டாக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் லாக்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், எல்லா டூல்பார்லேயும் உங்களுக்கு இந்த ரெண்டு லைனுங்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் இழுக்கும்போது உங்களுக்கு வராது. அதே மாதிரி இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்க இந்த டூல்பாரையும் உங்களால் இழுக்க முடியாது, ஏன்னா இந்த டூல்பார் லாக் ஆகிருது. இப்போ இதை லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த லாக்கை கிளிக் பண்ணுறீங்க, ஆல் அன்லாக்டு கொடுத்தீங்கன்னா இந்த லைன் வந்துடும். அடுத்தபடியாக இந்த பூட்டை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் டூல்பார் அப்படின்னு இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் டூல்பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல்பாரை உங்களால் எங்கேயுமே நகர்த்த முடியாது, ஏன்னா இது ஃப்ளோட்டிங் டூல்பார். ஆனால் நான் டாக் பண்ணி வச்சுருந்த இந்த டூல்பாரை நீங்கள் எங்கே வேணாலும் மேலே ரைட் சைடு எங்கே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது தவறுதலாக இது ஸ்க்ரீன் மேலே விட்டுட்டிங்க அப்படின்னா இது லாக் ஆயிரும், ஏன்னா இப்போ இது ஃப்ளோட்டிங் டூல்பாராக மாறிடுச்சு. இப்போது இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க லாக்கை கிளிக் பண்ணுறீங்க, இந்த இடத்துல எது டிக் ஆகிருக்கோ அதை டிக் எடுத்து விட்டுறீங்க. இப்போ நீங்கள் பழையபடி உங்களுடைய டூல்பாரை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.